ஹாய் சார், வணக்கம் சார். நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? இல்லையா சார்? சூத்த சாத்திட்டு அப்படி ஓரம் பண்ணல போ. வணக்கம் கோயம்புத்தூர் ப்ரோ, வாட் யூ டூ ஃபார் லிவிங்? நீங்க வாழ்றதுக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஐயால சாப்பிடுவோம்டா. நான் புரோட்டா சாப்பிடுறேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில வாங்கி போயிடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் மூக்கில் இருந்து வர்ற சுவாசத்தை நான் இழுக்கிறேன். என்னங்க இவ்வளோ கிட்ட இருக்கிறீங்க? சொல்லுங்க ஜி. ஃப்ரெண்டு உதறப்படுதுங்க. படட்டும் சொல்லுங்க ஜி. டொமேட்டோ எச்சி வருதுங்க. எச்சி விட்டுன்னு சொல்லிக்கலாம் ஜி. சொல்லுங்க ஜி. மேட்ரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஜி. இதனால் எனக்கு என்ன கிடைக்குதுங்க? உடம்புக்கு தேவையான பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. கழுதுங்கிறது ஒரு மருத்துவ கிடக்குங்க. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேள்? நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. மா சொல்றேன், தப்பா நினைச்சீங்க. தங்கச்சி மாதிரி தான், அனுஷ்கா மாதிரி இருக்கீங்க நீங்க. சீரியஸா அச்சி தூக்கி போட்டு மெரிச்சிடுவோம். சும்மா உடனே தேங்க்ஸ். நான் என்னையா பண்றீங்க அந்த காட்டுக்குள்ள ரெண்டு பேரும்? என்ன நீங்க என்ன வாடவில்லா இல்ல கத்தி கேட்டு நடக்குதாங்க? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அவர் தலையில என்ன ப்ராப்ளம்? அவர் தலையில வந்துங்க, ஐயோ சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதுங்க, அதான் ப்ராப்ளம். அப்படி என்ன வியாதி? ஐயோ அது வந்து டஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்கால சொல்றாங்க சார். அப்படியா? Damn, those girls are cute. Yeah, watch this. மச்சான், யாரும் பார்க்கலல்ல? இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. கணவர் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டிமா. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி சார். கணவர் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டிமா. மனைவி அப்படின்னா நீங்க என்ன செல்லா காசாதான் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. தற்குறியோட மீனிங் தெரியுமா? ஒண்ணுமே பண்ண தெரியாது அவனுக்கு. தற்குறினா எதுவும் தெரியாது. தற்குறினா ஒரு டேலண்டடான ஒரு பர்சனை தான் தற்குறின்னு சொல்றாங்க. தற்குறி அப்படின்னா இந்த தற்குறி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பத்திரங்கள் எழுதுவாங்க, அதுல வந்து விக்கிறவங்க வாங்குறவங்க சாட்சிகள் எல்லாருமே கையெழுத்து போடுவோம் இல்லையா? கையெழுத்து போட தெரியாதவர்கள் முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா எழுத்தாணையில ஒரு கீறல் போடுவாங்க. அந்த கீறலுக்கு பெயர் தற்குறி இடுதல் அப்படின்னு பேர். அப்படியே கையெழுத்து போட தெரியாதவங்களை கூப்பிடுறதுக்காக அந்த தற்குறி இருப்பவரை கூப்பிடுப்பா, தற்குறி கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட படிப்பறி இல்லாதவர்களை நம்ம வந்து தற்குறின்னு கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க தற்குறியா? நீங்க தற்குறியா? எஸ், ஐ அம் தற்குறி. புரோஜினி சந்ததி இணைங்க, நீங்களும் தற்கொலையா மாறலாம். அதுக்கு என்ன ப்ராசஸ் எல்லாமே பார்த்தா எங்களோட வெப்சைட்ல இருக்கு, நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் தற்கொலையா மாறி உங்களோட தனித்திறமை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இப்ப படிங்க. கேனயன் சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளவு பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். ஆனா ரொம்ப எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இந்த கோயம்புத்தூர் ஆளுங்களை பார்த்து நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அது எப்படா எவனுக்கு ஸ்கேம் பண்ணும் தோணினாலும் கரெக்டா உங்ககிட்ட தான் வர்றானுங்க. இது ஆக்சுவலி என்ன சார்? பப்ளிக்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு புலியினுடைய நிகம். ஓ மை காட், கைஸ் வாங்கி இருக்காரு, அவ்வளவுதான்.
ஏன்னா போனா சொன்னா போலீஸ் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. A few moments later. இதையடுத்து அவரது வீட்டுக்கு சென்று வனத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது வீட்டிலிருந்து புள்ளி மானின் கொம்புகளை வனத்துறையினர் கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா ஐயா எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ. அப்போது அவரது கழுத்தில் அணிந்திருந்த புலிநகம் போட்ட செயினை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு பாலகிருஷ்ணனையும் கைது செய்தனர். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான்? நீங்க நாட்டாமையா சார்? இருக்கலாம். பரம்பரை அந்த மாதிரி தான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் வேட்டைக்கு போகல, வேட்டைக்கு போலாம்னு ஆசை இருக்கு. பட் அந்த அளவுக்கு இங்க இந்த மாதிரி ஒரு இடம் போனாலும், ஏன்னா போனா சொன்னா போலீஸ் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. அதனால வந்து வேட்டைக்கு போய் அடிச்சிருக்கலாம், ஆனாலும் வெளியே வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாரு சார். நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உலக லெவல் ஃபேமஸ் எழுதி இருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்கேன். புள்ளி மானின் கொம்புகளை அது அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கண்ணாமி கவுனிச்சுக்கங்க. ஐயோ எப்பல பாவி பயலே. மேட்ர மட்டும் எழுதுனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து தள்ளிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஓம் சக்தி டைவரு, டைவரப்பா டைவரு, ஓம் சக்தி. சும்மா ஜோக் அடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு கலகலப்பா இருக்கு, தூக்கம் வராதுல்ல. ஆனா இந்த மாதிரி காமெடி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெக்ஸ் ஆகி போய் இந்த மாதிரி லாரிக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்க, அது குடும்பமே அழிஞ்சு போயிடும். ரொம்ப டேஞ்சர். அதனால அந்த மாதிரி காமெடி பண்ணாதீங்க. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. கலெக்டர் ஏன் பாபரி ஏறிதுல? எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போடுச்சு? இலைய திருப்பி போடியாயோ? என்ன பரமசா எப்படி இருக்க? யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? எம்மாடி இது மாடாமா தாய்? Hey, I've seen this one. This is a classic. இது கவ்வா. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ். Good to see you. Good to see you, sir. Love you so much, ma'am, sir. கோயம்புத்தூர் பிடிக்குமா உங்களுக்கு? டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? யாரிங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். 200 இதுல அவன் ஃபேன் பேஸ் வேற, bunch of retards and NPC. எங்களுக்கு ரொம்ப தாக அடிக்குது. யாரு தண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். 200 ரூபாய். தண்ணி யார் தண்ணி பாட்டில் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில புடிக்கும் போல.